Hi friends, it's your Aariwingsworld. First of all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்க, குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸோ எந்த டைமிங்கில் நம்ம வந்து எப்படி செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நார்மலாக வெயிலோட தாக்கம் வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 o'clock இருந்து அந்த ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் தான் அதோட வீரியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக டயர்ட் ஆகுறோம் அப்படின்னா ஸோ இந்த டைமிங்கில் தான் நம்ம வந்து ரொம்பவே டயர்ட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours வச்சுக்கலாம். ஸோ 11 o'clock, 12, 1, 2. ஸோ இந்த 4 மணி நேரத்துக்கு இடையில நம்ம எங்கேயாவது வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து என்ன வெளியில் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காலையில் 11 மணிலேருந்து அந்த 3 மணி வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு மாசமாக இருக்கிறவங்களோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க, குழந்தைங்கள், இவங்க எல்லாருமே இந்த டைமிங்கில் வெளியே வர்றதை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா நேரமும் அவாய்ட் பண்ண முடியாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங், அதாவது அந்த காலையில் 11 மணிலேருந்து அந்த இடையில அந்த 2 மணி வரைக்கும் சடனாக எனக்கு ஒரு எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஆக்சுவலி வீட்டில் தான் இருக்கேன், பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமிங்கில் எனக்கு ரொம்ப தலை சுற்றுறது, ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு நான் வந்து என்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நார்மலாக இந்த வெயில் காலங்களில் நம்ம எதனால நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து சடனாக வந்து குறையும். ஸோ அந்த வெயிலோட வெப்பமாக இருக்கட்டும், அதனால தான் நம்மளுடைய பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் குறையிறதுனால தான் நமக்கு தலை சுற்றுறது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு, இல்லைன்னா வந்து ரொம்ப மயக்க வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 ஜூஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நார்மலாக நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் வந்து அதை உரிச்சு பழமாக வந்து ஒன்று வந்து சாப்பிட்லாம். அதுவும் நார்மலாக ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து மயக்க வர மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து சடனாக வந்து ஒரு மாதிரியா ரொம்ப வந்து லோ பிபி ஆனாலுமே கூட நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு பழத்தை ஒரு பழமாக வந்து பிச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு 5 seconds கூட இல்லை, அதை சாப்பிட்டு வந்து ஒரு 5 minutesலேயே உங்களுக்கு அதை எவ்வளோ படபடன்னு வந்து உங்களுக்கு இதாக இருந்தாலும் அதை சாப்பிட்டோன்னா உங்களுக்கு நல்லா எனர்ஜி லெவல் நல்லா கூட வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து ஜூஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப முடியலை, அந்த நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் ஒருத்தவங்க நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆரஞ்சு பழம் வந்து வாங்கிட்டு போவோம். ஸோ எதுக்காகனா நம்மளுடைய சடனாக நம்மளுடைய ஹெல்த் வந்து குளுக்கோஸ் லெவல் நல்லா கூட கொடுக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிடுங்க, அப்படின்னா ஜூஸாகவும் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர். இந்த வெயில் காலத்தில் நல்லா நீங்கள் நிறையா தண்ணி குடிங்க. தண்ணி நீங்கள் நிறையா குடிக்கல அப்படின்னா கடுப்பு வர்றதுக்கு கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குமே வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அதிகப்படியான ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர் குடிச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லிட்டர் கேன் வந்து நீங்கள் தண்ணி கொண்டு போயிடுங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் நார்மலாக குடிக்கிற வாட்டரை விட இந்த வெயில் காலங்களுக்கு அதிகமாகவே நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நீர் கடுப்பு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து வராது. அதனால் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் வாங்கி கொடுங்க. ஸோ இளநீர் வாங்கி குடிச்சிங்கன்னா ஸோ அதுவுமே உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஹீட், உடம்புல இருக்கிற அந்த பாடி ஹீட்டை வந்து கண்டிப்பாக வந்து அது ரொம்ப குறைக்கும். ஸோ அதனால் அதை வாங்கி டெய்லி வந்து குடிங்க. ஸோ இல்லை வேறு என்ன சாப்பிடலாம், ஸோ ரேட் கம்மியாக வேறு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம். ஸோ தர்பூசணி பழத்தை நீங்கள் பழமாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸாகவும் வந்து சாப்பிடலாம். ஸோ தர்பூசணி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் சத்து இருக்குது. ஸோ அதை உங்களால் நீங்கள் சடனாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு இப்போ ரொம்பவே நீங்கள் பசியாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சடனாக உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பாடி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சடன் ரிசல்ட் நல்லா கொடுக்குது அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டாக தர்பூசணி பழம் தான் வந்து சாப்பிட்றேன். ஏன்னா என்னதான் மற்ற பழங்கள் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சடனாக வந்து இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றப்ப வந்து நல்லா வந்து நீராகார மாதிரியும் இருக்குது. அண்ட் தென் வயிறும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்து சடனாக பசி அமர்த்துற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தர்பூசணி பழம் இல்லைன்னா தர்பூசணி பழம் ஜூஸ் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு அது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
லெமன். ஸோ லெமன் வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி போட்டுருங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா சடனாக தலைலாம் சுற்றுது, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த லெமனை புழிஞ்சு அந்த லெமன் ஜூஸ் மாதிரி நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து சுகர் போட்டு நீங்கள் ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய பாடியில் சிட்ரிக் லெவல் உடனே எப்படி சொல்கிறது, ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருந்தாலும் சடனாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, லாங் ட்ராவலில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போகிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்டா சடனாக வந்து குடிக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான். ஸோ அது வந்து பெரியவங்கலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் அதையுமே வந்து நீங்கள் வெயில் காலத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கம்மியான பட்ஜெட்டை நம்ம வீட்டில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் டெய்லி நீங்கள் வந்து சாப்பிடலாம், அதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா கிர்னி பழம். கிர்னி பழம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ கிர்னி பழத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, அந்த பழத்தை நம்ம வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் வந்து நம்ம வந்து பாலும் கொஞ்சோட தண்ணியும் அதுக்கப்புறம் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒருவேளை யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளமே இருக்குது, இல்லைன்னா வந்து நீர் கடுக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அது உடனே கிளியர் பண்ணிடும். அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் ரெகுலராக ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் டோட்டலாக வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாடி லெவலுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து நல்ல தண்ணி சத்து உள்ள பழம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ கிர்னி பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கிட்னிக்கு கிர்னி பழம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பிடலாம், தர்பூசணி பழம் சாப்பிடலாம், கிர்னி பழம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் இளநீர் சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி குடிங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் வெளியே எங்கேயும் போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸ் கூட பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக சாப்பிட்றது. இதை விட வேறு நல்ல ரிசல்ட் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறு. ஸோ கரும்புச்சாறு கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கரும்புச்சாறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி குடிச்சிருங்க. ஸோ அதுவுமே உங்களுடைய பாடியில் சடன் குளுக்கோஸ் லெவல் வந்து உங்களுக்கு நல்லா கூட கொடுத்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரு 3 hours இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 11:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 o'clock வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கரெக்ட் நான் மார்னிங்லேருந்து நல்லா இருப்பேன். அந்த கரெக்டாக அந்த 11 மணிலேருந்து அந்த 1:30 மணி 2 மணி வரைக்கும் ஆகிட்டேன்னா சடனாக எனக்கு ரொம்ப எனர்ஜி வந்து ரொம்ப லோவானமாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜூஸை நான் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வந்து ட்ரெஸ் போடுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா காட்டன் கிளாத்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே ஷேர் பண்ணுங்கள்.